சென்னை பூந்தமல்லியை அடுத்த கீழ்வைத்தினான்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியின் வீட்டின் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு, எந்த காரணத்திற்காக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டரசன்பேட்டை அருகே உள்ள புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் வீட்டில், அதாவது ஜெகன்மூர்த்தியாரின் வீட்டில் 250க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் இங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இங்கு குவிக்கப்பட்டுள்ள போலீசாரானது விசாரணைக்காக வந்துள்ளதாகவும், என்ன புகாரின் அடிப்படையில் இங்கு விசாரணைக்கு வந்துள்ளார் என்பதை தெரிவிக்க மறுத்து தற்பொழுது விசாரணை மேற்கொள்ள வேண்டும், உடனடியாக அவரை வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து வருவதால் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பூந்தமல்லி திருவள்ளூர் சாலையில் அமர்ந்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன காரணத்திற்காக தற்போது எங்கள் தலைவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வந்தது, என்ன காரணம், என்ன புகாரின் அடிப்படையில் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுப்பி தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் தொண்டர்கள் மிகுந்த தொண்டர்கள் பல பகுதியில் இருந்து வருவார்கள் என்பதனாலும் தற்பொழுது போக்குவரத்தானது இந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டு, அதாவது திருநின்றவூர் பகுதிக்கு வழியே தற்பொழுது திருப்பிவிடப்பட்டுள்ளது. மேலும் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அவரிடம் வீட்டிலேயே விசாரணை மேற்கொண்டு தற்பொழுது என்ன காரணத்திற்காக வந்துள்ளீர்கள், என்ன புகாரின் அடிப்படையில் தற்பொழுது உள்ளீர்கள் என சொல்லிவிட்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தற்பொழுது புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனால் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் காதல் விவகாரத்தின் அடிப்படையிலேயே தற்பொழுது இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், அவர்கள் கொடுத்த, அதாவது பெண் வீட்டார் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், அதனை போலீசார் நேரடியாக கூற மறுத்து வரும் நிலையில் தற்பொழுது புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பூந்தமல்லி திருவள்ளூர் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்க பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறார். வஜ்ரா வாகனமும் இங்கு வரவழைக்கப்பட்டு ஒருவேளை இங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கப்பட்டால் வஜ்ரா வாகனத்தை வைத்து அவர்கள், அதாவது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரின் ஆதரவாளர்களை அடக்கவும் தற்போது போலீசார் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் விசாரணையின் அடிப்படையிலே என்ன காரணத்திற்காக, என்ன புகாரின் அடிப்படையில் தற்பொழுது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் விசாரணை செய்யப்படுகிறார் என்பதை தெரிவிப்பார்கள் எனவும் தெரிகிறது.